ஹீரோக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு ஓடி போயிறாங்க. இதை கேட்டதும் ஹீரோ மயங்கி விழுந்துறாரு. பொண்ணை காணோன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. ரெண்டு ஃபேமிலிக்கும் நடுவில் சண்டை வருது. பையன் பிடிக்கலன்னு தானே பொண்ணு ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா போயிருது. இனிமேல இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு கிளம்பிடுறாங்க எல்லாரும். ரோட்ல நடந்து போகும்போது அந்த ஊர் அரசியல்வாதி லாக்டவுன் நேரத்தில் எல்லாரும் எங்க போறீங்க, வெளியில போக கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் அந்த வீட்டுக்கே அனுப்பிச்சு விட்டுறாங்க. ராதாவும் அக்கா லவ் பண்ண பையனுக்கு அக்காவை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொல்றாங்க. அவங்க அம்மா அப்பா அவங்கள அடிச்சிடுறாங்க. அம்பிகா போனதை நினைச்சு ரொம்பவும் ஃபீல் பண்றாரு ஹீரோ. ராதாவும் ஹீரோ கிட்ட பேசலான்னு வர்றாங்க. உங்க அக்கா லவ் பண்றது உனக்கு தெரியல, அப்புறம் ஏன் என்கிட்ட மறைச்ச அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. 33 வயசான என்ன யார் கல்யாணம் பண்ணிப்பா, நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. பதில் சொல்லாம போயிடுறாங்க ராதா. அடுத்த நாள் ஹீரோவோட சிஸ்டருக்கு பிரசவ வலி வந்துருது. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. ஹீரோக்கு சப்போர்ட்டா ராதாவும் இருக்காங்க. அவங்க சிஸ்டருக்கும் பெண் குழந்தை பிறந்துருது. சிஸ்டரோட ஹஸ்பண்ட சொல்றாங்க பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு. பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லவும் பார்க்க வரமாட்டாங்க. ஹீரோவும் பெண் குழந்தை பிறந்தா என்ன, மகாலட்சுமி வீட்டுக்கு வந்தான்னு சொல்றாங்க. எனக்குலாம் கல்யாணம் ஆச்சுன்னா 10 பெண் குழந்தை பெத்துப்பேன்னு சொல்றாங்க. ராதாவும் 10 குழந்தைன்னா கஷ்டம்னு சொல்றாங்க. நீ ஏன் ஃபீல் பண்ணணும், என் ஒய்ஃப்ல ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ராதாக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சு போயிருது. ஸோ ரெண்டு பேரும் க்ளோஸா பழக ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோவோட படத்தை ராதா வரைஞ்சு வச்சிருக்காங்க. அதை அவங்களோட அப்பா பாத்துடுறாங்க. ராதாக்கு எப்ப மேரேஜ்னு கேக்குறாங்க ஹீரோவோட சிஸ்டர். நான் வேலைக்கு போய் நல்லா செட்டில் ஆயிட்டு 3 வருஷம் அப்புறம் தான் நான் மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்டதும் ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருது.